டாக்டர் கௌதமன் அவர்கள் என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் விழுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். வெளிர் மஞ்சள் நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னு இந்த விழுதியை சொல்லலாம். இந்த விழுதியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பீனசம் அப்படின்னு நம்ம இன்றைக்கு சொல்லக்கூடிய அலர்ஜிக் சைனசைட்டிஸ் மற்றும் சைனசைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக இன்றைக்கு தான் நம்ம நிறைய மருந்துகளை பார்க்குறோம். அலர்ஜிக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள், மூக்கில் தண்ணியில் ஒழுகுனா சாப்பிடக்கூடிய மருந்துகள் அப்படின்னு மாடர்ன் மெடிசனில் நிறைய மருந்துகளை பார்க்குறோம். ஆனால் இந்த நோயோ இது வந்திருக்கக்கூடிய காரணங்களோ பார்த்திங்கன்னா பல ஆயிரம் வருடங்களாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காரணங்கள் தான். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் யாருக்காவது ஜலதோஷம் பிடிச்சதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பீனசத்திலிருந்து எடுக்கக்கூடிய இந்த விழுதியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலையை நன்றாக அரைத்து ஒரு 4 சொட்டுக்கள் அந்த சாறை ஒரு மூக்கில் விட்டு நன்றாக இழுக்க செய்வாங்க. ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி இழுத்து விட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த சைனஸ் கிளான்ஸ்லேருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் உடனே ஊறி வெளிவருவதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி வெளிவரக்கூடிய தேவையற்ற கழிவுகளை உமிர்ந்து விட வேண்டும். இதை ஒரு பழக்கமாக ஒரு வாரம் 2 வாரம் செய்து பார்த்தாலே நம்மை பாதிக்கக்கூடிய அலர்ஜிக் சைனசைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சைனசைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடனே மறைந்து போகிறத பார்க்கலாம். இன்றைக்கு பெரும்பாலும் நம்ம மாடர்ன் மெடிசனில் அலர்ஜிக் சைனசைட்டிஸ்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தற்காலிக பலன் கொடுக்கக்கூடிய மருந்துகளாக தான் இருக்குது. ஆன்டிஹிஸ்டமின் சொல்லக்கூடிய மூக்கில் தண்ணீர் ஒழுவதை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் கூட பெரும்பாலும் தற்காலிகமாக வேலை செய்யக்கூடிய மருந்துகளாகத்தான் இருக்கிறது. இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சூட்டுனால் ஏற்படக்கூடிய இருமல் நம்ம பார்த்துருப்போம். பேசிக்கொண்டே இருப்போம், திடீர்னு இருமல் வர ஆரம்பிக்கும். இருமல் வந்ததுன்னா அடுத்த 5 நிமிடம் இரும்பிக்கொண்டே இருப்போம். இரும்பும்போது பார்த்திங்கன்னா அப்படியே உலகமே இருட்டாகி கண்கள்லாம் ஒளி வர்றது மாதிரி ஒரு கடுமையான வறட்டு இருமல் வருவதை பார்த்துருப்போம். இதெல்லாம் சூடுனால் ஏற்படக்கூடிய இருமல்னு பேர். இந்த சூடுனால் ஏற்படக்கூடிய இருமலுக்கு விழுதியுடைய சாறு ஒரு 10 மில்லி எடுத்து 50 மில்லி பால் கலந்து அதை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு கொடுக்க ஆரம்பித்தாலே அந்த சூடு வேகமாக குறைந்து வெளியேறுவதை பார்க்கலாம். அந்த இடத்தில் ஏற்படுகின்ற அந்த வறட்டு இருமல் மறைந்து போகிறத பார்க்கலாம். அறுவை சிகிச்சைக்கு பிறகு, நீண்ட தூர பிரயாணத்திற்கு பிறகு, புதிதாக ஒரு இடத்திற்கு சென்று திரும்பி வரும்போது, இந்த மாதிரி நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிக பிரயாணத்துக்கு பிறகு ஏற்படுகின்ற உடல் சூட்டினால் கூட நிறைய பேருக்கு இந்த வறட்டு இருமல் ஏற்படுவதை பார்க்கலாம். அதே போல் நிறைய குழந்தைகள் திரும்ப திரும்ப அவங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் தெரப்பியும் காஃப் சிரப்பும் கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப சூடாயிரும். சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டில் மோஷன் கூட போக மாட்டாங்க. ஆனால் இருமல் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். 5 நிமிடத்திற்கு ஒரு முறை ஹேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட விழுதியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாறு ஒரு மிகச்சிறந்த மருந்து. விழுதியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 5 மில்லியும் தேன் ஒரு 2 மில்லியும் சேர்த்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு கொடுத்தாலே அந்த இடத்தில் ஏற்படுகின்ற அந்த இருமல் மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் விழுதி வெண்குஷ்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் நிறைய இடங்களில் பார்த்தோன்னா வெண்குஷ்டத்துக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணெய் போன்ற ஒரு பொருளை கொடுத்து அதை ஒரு தேக்கரண்டி தினமும் உள்ளுக்கு சாப்பிடுங்க, இச்சாபத்தியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எது சாப்பிட வேண்டும் தோணுதோ அந்த பொருட்களை சாப்பிடாமல் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய எண்ணெய்கள் எல்லாமே இந்த விழுதியுடைய இலைச்சாறிலிருந்து எடுக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்லலாம். விழுதியுடைய இலைச்சாறு ஒரு பங்கு எடுத்து 2 பங்கு நல்லெண்ணெய் சேர்த்து அதை நன்றாக கொதிக்க வைத்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் அதை ஒரு தேக்கரண்டி பாலில் கலந்து காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட வெண்குஷ்டமாக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத பார்க்க முடியும். ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த வெண்குஷ்டம் ஏற்படும் போது நிறைய ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட மருந்துகளை உபயோகப்படுத்துவதால் ஏற்படுகின்ற பக்க விளைவு, அவ்வளவு மருந்துகளை எடுத்தும் கூட குணமாகவில்லையே அப்படிங்கிற கவலையால் ஏற்படுகின்ற பக்க விளைவு, இது இரண்டுமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
ஸோ இந்த பிரச்சனைகளை ரொம்ப சப்டிலாக, ஏன்னா வந்து இந்த விழுதியிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை நம்ம உபயோகப்படுத்தும் போது உடனே பலன் கிடைக்கும்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் நீண்ட நாள், ஒரு 6 மாதம் 8 மாதம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிச்சயமாக சிறிது சிறிதாக அந்த வெண்குஷ்டத்தில் இருக்கக்கூடிய புள்ளிகள் அனைத்தும் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். விழுதியுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுடைய கிருமி அகற்றின்னு சொல்லுவாங்க. வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சியை நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகளை, வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் இருக்கும்போது டீவார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சில மாடர்ன் மெடிசன்ஸை கொடுக்கும்போது பூச்சிகளோடு சேர்ந்து என்ன ஆகுது, வயிற்றில் இருக்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளும் சேர்ந்து மடிகிறது. அதனால தான் டீவார்மிங் கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த 15 நாட்களுக்கு குழந்தைகள் வந்து சாப்பாடு மேலே விருப்பமே காட்ட மாட்டாங்க. எதை பார்த்தாலும் வாந்தி வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட சுலபமாக இந்த விழுதியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 3 மில்லி அளவுக்கு காலை வெறும் வயிற்றில் கொடுத்தாலே மிக வேகமாக அந்த சாறு வயிற்றுக்குள் சென்று மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்க உதவுவதை நம்ம பார்க்க முடியும். அடுத்த நாள் அந்த குழந்தைங்க மோஷன் போகும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே வெளியே வருவதை பார்க்கலாம். அதே நேரம் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவின் அளவு, பசியின் அளவு, அதே போல் அவர்களுக்கு ஜீரணமாகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மறைந்திருப்பதை பார்க்கலாம். நம்ம பெரியவர்கள் கூட என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா 3 மாதத்திற்கு ஒரு முறை இந்த விழுதியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து அதை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி மாதத்தில் ஒரு நாளோ அல்லது 3 மாதத்திற்கு ஒரு நாளோ சாப்பிட வேண்டும். இந்த விழுதியுடைய இலைச்சாறு எடுக்கக்கூடிய அன்றைக்கு நம்ம எந்த விதமான காரமான உணவும் இல்லாமல் வேக வைத்த உணவு, இட்லியோ இடியாப்பமோ மோர் சாதமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கணும். இதே ஒரு வருட காலம் 3 மாதத்திற்கு ஒரு முறை அப்படின்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள். வழக்கமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்வு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அஜீரணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அதே போல் அல்சர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், தோல் நோய்கள், குறிப்பாக பார்த்திங்கன்னா தோல் நோய்கள்லாம் சிலருக்கு காலங்காலத்தில் ஏற்படும். ஈவன் சிலருக்கெல்லாம் டைஃபாய்டு நோய் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த செப்டம்பர் மாதம் முடியும் போது டைஃபாய்டு நோயெல்லாம் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் ஏற்படாமல் இருப்பதற்கு, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்குவதற்கு இந்த விழுதியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டாலே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக நீங்கி உடல் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த விழுதியை பொறுத்தவரையிலும் வெண்குஷ்டத்திற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். இந்த சமூகத்தில் ஏற்படும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாட்டினுடைய எதிர்காலமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு நாட்டினுடைய மனித வளம் என்று சொல்லக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் என்று சொல்லக்கூடியதில் ஒரு ஆதாரமான ஒரு அம்சமாக இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள், மாணவர்கள் என்று சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இளைஞர்களுடைய வலிமை அல்லது இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் ஒரு நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஒரு இளைஞர்களுடைய எதிர்காலம்தான் ஒரு நாட்டினுடைய எதிர்காலமாக இருக்கிறது. அந்த வகையில் இளைஞர்களுடைய, மாணவர்களுடைய பிரச்சனைகள் என்பது, அந்த பிரச்சனைகளை நாம் சரியான வகையில் புரிந்து கொள்வதும் அவற்றிற்கான தீர்வுகளை தேடுவதும் என்பதும் மிக மிக அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் சமீபத்தில் தொடர்ந்து இளைஞர்கள், மாணவர்கள் தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் என்பது மிகுந்த கவலையூட்டக்கூடியதாக இருக்கிறது, வருத்தம் தரக்கூடியதாக இருக்கிறது. பல சமயங்களில் இதற்கெல்லாம் என்ன தீர்வு, என்ன நடவடிக்கை என்கிற ஒரு கேள்வி நம் மனதில் ஆழமாக எழுகிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் சமீபத்தில் கல்விக்கடனை கட்ட முடியாதனால் வங்கிகளால் துன்புறுத்தப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட ஒரு மாணவரை பற்றிய செய்தி. மதுரை அருகே உள்ள அவனியாபுரம் என்ற ஊரைச் சேர்ந்த லெனின் என்கிற அந்த மாணவர் வங்கியில் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அவர் தன்னுடைய பொறியியல் படிப்பை படித்திருக்கிறார். ஆனால் படித்து முடித்த பிறகு அவருக்கு வேலை கிடைக்கவில்லை. பொதுவாக கல்விக்கடன் கொடுப்பதனுடைய அடிப்படையான விஷயமே என்னவென்றால், மாணவர்கள் படிப்பார்கள், படித்து முடிப்பார்கள், படித்ததும் அவர்களுக்கு வேலை கிடைக்கும், அந்த கடனை கட்டிவிடுவார்கள் என்பதுதான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய நாட்டில் நீங்கள் படித்து முடித்து வெளியே வரக்கூடிய பெரும்பாலான இளைஞர்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் இல்லை என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். முக்கியமாக சமீபத்தில்
நீங்கள் இந்த பிஇ கலந்தாய்வு, அதாவது பொறியியல் பட்டப்படிப்புகளுக்கான அந்த கலந்தாய்வில் தமிழகம் முழுக்க 1,00,000 இடங்களுக்கு மேல் பொறியியல் கல்லூரியில் காலி இடங்கள் இருப்பதாக செய்தி வந்திருப்பது என்பது அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் ஒரு காலத்தில் பொறியியல் படிப்பு என்றால் மிகப்பெரிய அளவிற்கு அது ஈர்க்கக்கூடியதாக, கவர்ச்சிகரமானதாக இருந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்பொழுது இவ்வளவு பெரிய காலி இடங்கள் இங்கு எப்படி உருவாகின்றன என்று பார்த்தால், பொறியியல் படித்துவிட்டு வரக்கூடிய பெரும்பாலான இளைஞர்களுக்கு எந்த வேலைவாய்ப்பும் ஒரு குறைந்தபட்ச சம்பளத்தில் கூட இங்கே இல்லை என்பதுதான். அவர்கள் ஒரு சமூகத்திற்கு தேவையான ஏதாவது ஒரு தொழிலை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு பதில் பொறியியல் படித்தால் அது சார்ந்த துறையில் நமக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் இணைகிறார்கள். ஏராளமான பொறியியல் கல்லூரிகளும் பயிற்சி மையங்களும் திறக்கப்படுகின்றன, பட்டப்படிப்புகளும் பட்டயப்படிப்புகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நாம் லட்சக்கணக்கான பொறியியல் பட்டதாரிகளை உருவாக்கிவிட்டு ஆயிரக்கணக்கில் கூட அவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கவில்லை என்கிற போது சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. பெரும்பாலானோர் ஏதாவது ஒரு சிறிய வேலையாவது கிடைக்காதா என்கிற ஒரு நிலைக்குத்தான் இன்றைக்கு பொறியியல் படிப்பு படித்த பெரும்பாலானோர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதனால் தான் பொறியியல் படிப்பை விட்டு இப்பொழுது கலைப்பாடங்களை நோக்கி பயின்றாலாவது ஏதாவது நமக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்காதா என்கிற ஒரு மனநிலைக்கு பலரும் இங்கே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தற்கொலை செய்து கொண்ட லெனின் போன்ற மாணவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய தந்தை ஒரு கொத்தனாராக வேலை செய்கிறார். அவருடைய அன்றாட சம்பளத்தில் அவர் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டும். அந்த கஷ்டத்திலும் அவர் தன்னுடைய மகனை படித்து அவர் ஒரு ஆளாக்குகிறார். ஆனால் படித்து முடித்த பிறகு அவருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை என்கிற போது வங்கி கடனை திருப்பி கொடு என்று கேட்டால் எப்படி கொடுக்க முடியும்? பொதுவாக இந்த வங்கியில் கடன் கொடுக்கக்கூடியவர்கள், அந்த வங்கிகள் தங்களுடைய கடனை வசூலிப்பதற்காக நிறைய இடைத்தரகர்களை அவர்கள் உருவாக்குகிறார்கள், ஏஜென்ட்டுகளை உருவாக்குகிறார்கள். பல மாணவர்கள் படித்து வேலை கிடைத்த மாணவர்கள் எல்லாம் தங்களுடைய கல்வி கடனை திரும்ப கட்டத்தான் செய்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானோருக்கு வேலை கிடைக்காத போது என்ன செய்வது என்பதுதான் கேள்வி. இந்த சூழ்நிலையில் தான் அரசிற்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, ஒரு கடமை இருக்கிறது. இதுபோல் நீங்கள் வங்கி கடன்களை திருப்பி கட்ட முடியாத ஏழை மாணவர்களுடைய கடன்களை அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த சட்டசபை தேர்தலின் போது தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கூட அனைத்து மாணவர்களுடைய கல்விக் கடன்களையும் ரத்து செய்வோம் என்கிற ஒரு வாக்குறுதியை கூட கொடுத்திருந்தது. ஆனால் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக அதிமுக அரசு தொடர்கிற இந்த காலகட்டத்தில் இந்த வங்கி கடன்கள் தொடர்பாக அரசு வாயை திறக்க மறுக்கிறது. முக்கியமாக மாணவர்களுடைய கல்விக் கடன்கள் தொடர்பான விஷயத்தில் அது மௌனம் சாதித்து வருகிறது. இத்தனை லட்சம் இளைஞர்களை மிகப்பெரிய மன நெருக்கடிக்கு, உளவியல் நெருக்கடிக்கு அல்லது தற்கொலைக்கு தூண்டுகிற விஷயமாக இந்த கல்விக் கடன்கள் மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னும் சில இடங்களெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அந்த கடன் கட்டாதவர்களுடைய பெயர்களை எல்லாம் நோட்டீஸ் போர்டில் போட்டு அவர்களை அவமானப்படுத்துகிற விஷயங்களை எல்லாம் சில வங்கிகள் செய்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வங்கிகளினுடைய செயல்பாட்டை தடுத்து நிறுத்துவது மிக மிக முக்கியம். முக்கியமாக இப்படி கடன் கொடுத்துவிட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்காத போது அவர்களை அவமானப்படுத்துவது என்பது சட்டவிரோதம் என்பதை வலியுறுத்த வேண்டும். அப்படி மிரட்டுகிற அந்த வங்கிகளினுடைய ஏஜென்ட்டுகளின் மீது கிரிமினல் வழக்குகள் தொடர வேண்டும். அப்படி தொடர்ந்தால் மட்டும்தான் அவர்கள் இதுபோன்ற செயலில் ஈடுபடுவதற்கு தயங்குவார்கள். மாறாக இதுபோல் அவர்களை சுதந்திரமாக அனுமதிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இளைஞர்களை மட்டுமல்ல, கடன்களை வாங்கிவிட்டு உடனடியாக கொடுக்க முடியாத அந்த எளிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துன்பத்தையும் துயரத்தையும் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்படி படித்துவிட்டு வெளியே வரக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் வேலைவாய்ப்பிற்காக அவர்கள் படுகிற பாடுகளும் போராட்டங்களும் மிக நீண்டதாக இருக்கிறது. ஒரு அரசிற்கு அதை பற்றிய ஒரு குறைந்தபட்ச அக்கறை இருப்பது அவசியம். நாம் இவ்வளவு கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுக்கிறோமே, இவ்வளவு தூரம் நாம் பள்ளிகளை திறக்கிறோமே, இவ்வளவு பட்டதாரிகளை உருவாக்கி அனுப்புகிறோமே, அவர்கள் எங்கே செல்வார்கள்? அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் என்ன? அவர்களுடைய மனித உழைப்பை அவர்கள் எப்படி எங்கே பயன்படுத்துவார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு இங்கே எந்த பதிலும் இல்லாமல் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கிற போது அந்த மனித ஆற்றல் வீணடிக்கப்படுவது மட்டுமல்ல, அவமானத்திற்கு ஆளாக்கப்படுகிறது. அப்படி இருக்கிற போது அவர்கள் படித்த துறைகளில் அவர்களுக்கு வேலை இல்லாவிட்டால் கூட அவர்களுக்கு மாற்று தொழில் பயிற்சிகளை, மாற்று வேலைகளை வழங்குவதற்கு அல்லது மாற்று ஏற்பாடுகளை செய்வது என்பதும் ஒரு அரசினுடைய முக்கியமான ஒரு கடமைதான். அந்த வகையில் கல்விக் கடன்கள் தொடர்பான ஒரு விரிவான ஆய்வு என்பது இங்கே மேற்கொள்ளப்பட வேண்டும். முக்கியமாக அந்த ஆய்வில்
கல்வி கடன்களை பெற்றிருப்பவர்களில் எத்தனை பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது, வேலை கிடைக்கவில்லை, அவங்களுடைய பொருளாதார நிலை என்ன, அவர்கள் கடனை திருப்பி செலுத்துவதற்கான அந்த கால அவகாசத்தை அதிகரிப்பது போன்ற விஷயங்களிலெல்லாம் அரசு ஒரு கொள்கை சார்ந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். முடிந்த வரைக்கும் இதுபோல் கடனை கட்டுவதற்கு சூழலோ வசதிகளோ இல்லாதவர்களுடைய கடனை தள்ளுபடி செய்வதற்கு அரசு முன்வர வேண்டும். அப்படி செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மனித ஒரு வளத்தை அல்லது அவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் நம்முடைய நாட்டில் விவசாயிகளினுடைய கடனாக இருக்கட்டும் அல்லது இதுபோல் மாணவர்கள் பெறக்கூடிய கடனாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலுமே தொடர்ச்சியாக ஒரு விதமான ஒரு அலட்சியத்தன்மை இருக்கிறது அல்லது அதன் மீதான ஒரு எதிர்மனநிலை இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்பகுதியில் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் பல பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன துறையில் இருந்து வந்து எந்த பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் டாக்டர் மனு லக்ஷ்மி. ஒரு குழந்தையின்மை சிறப்பு மருத்துவரா, குழந்தையின்மை அப்படிங்கிறதுக்கான பிரச்சனை ஏன் ஏற்படுது, என்ன காரணங்களால் வருது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சவங்க மருத்துவரை எப்போ போய் அணுகணும், அதற்கான சிகிச்சை முறைகள்னா என்னெல்லாம் இருக்குது, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் டாக்டர். ஒரு குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையோடு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்தில் குழந்தையின்மை அப்படின்னு சொன்னாலே பெண்கள் மேலே தான் இது அதிகமாக திணிக்கப்பட்டது, மலடின்னு சொல்கிற ஒரு நிலையெல்லாம் இருந்ததை பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு இந்த மருத்துவத்துறை ஒரு பெரிய அளவு வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கான ஒரு தீர்வுங்கிறது முழுமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நிறைய மருத்துவர்கள் சொல்றது நாங்க கேட்டிருக்கோம். பொதுவா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எதனால ஏற்படுது, இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும், பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சவங்க மருத்துவரை போய் எப்படி அணுகணும், மனைவி மட்டும் வரணுமா இல்ல கணவன் மனைவியா வரணுமா, அவங்களோட முழுமையான பிரச்சனையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிகிச்சை முறைகள்னா என்னெல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இப்படி நிறைய விஷயங்களை எங்க நேர்களோட நீங்க இன்னைக்கு முழுமையா பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல இந்த குழந்தையின்மை, இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது என்ன மேடம், ஏன் ஏற்படுது? இன்ஃபர்டிலிட்டின்றது இட்ஸ் அ டிசீஸ் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். அதாவது அந்த ஒய்ஃபோடையோ ஹஸ்பண்டோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கு குழந்தை நிற்கிற தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுதான் நம்ம இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்வோம். அதாவது கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் அவங்க முயற்சி பண்ணி நிற்கலை அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி குழந்தை நிற்குது, ஒரு தடவை 2 தடவை நிற்குது, ஆனால் 2 மாதம் 3 மாதத்தில் கலைஞ்சு போயிடுது, ரீக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸ், திரும்ப அபார்ஷன் ஆச்சுன்னா இது கூட ஒரு இன்ஃபர்டிலிட்டியோட ஒரு பார்ட்டுன்னு தான் நம்ம யோசிக்கணும். இப்போ இன்ஃபர்டிலிட்டின்றது தோ இட் இஸ் அ டிசீஸ், மெடிக்கல் ப்ராப்ளம், மெடிக்கல் கண்டிஷன், அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் இருக்கிற பிரச்சனைன்னு நம்ம மெடிக்கலாக யோசிச்சா கூட there's a huge social impact. அதாவது நாட் ஓன்லி அவங்க இந்த மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணணும், அது தவிர சோஷியல் ப்ரெஷர்ஸ், மற்றவங்க கேள்வி கேட்கறது, அதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் த மெடிக்கல் ப்ராப்ளம் அவங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால கோயிங் த்ரூ ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டை கோ த்ரூ பண்ணுறதும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் இவெண்ட்டு தான். பட் இப்போ நிறைய அட்வான்சஸ் வந்ததுனால, டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால எங்ககிட்ட நிறைய ஆன்சர்ஸ் இருக்குது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ இருக்கிற சமீபத்திய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி ரேட் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். குழந்தையின்மைக்கான பிரச்சனை நிறைய வெளியே தெரியுது, இப்படி இல்லை இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் இதில் தான் குழந்தை பெறதுக்கான வாய்ப்புகள் அது எந்த மாதிரியான ஒரு ரீசன்னால இன்ஃபர்டிலிட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? இன்ஃபர்டிலிட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்பவுமே இன்ஃபர்டிலிட்டின்றது ஒரு 7 to 10% ஆஃப் த கப்பிள்ஸ் தான். ஓவர் தி இயர்ஸே இதே ரேட் தான் இருக்கு. பட் மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரீசெண்ட் இயர்ஸில் நிறைய இன்ஃபர்டிலிட்டி நம்ம பார்க்கறதுக்கு ரீசன்ஸ் மெயின் ரீசன் நான் யோசிக்கிறது ஏஜ் ஆஃப் த லேடி. அதாவது நிறைய விமென் கரியரில் எஸ்டாப்ளிஷ் ஆகணும், ஃபைனான்ஷியலி ஸ்டேபிள் ஆகணும், வீடு வாங்கணும், செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி பற்றி யோசிக்கணும்னு நேச்சுரலாக யோசிக்கிறது உண்டு. ஏன்னா எஜுகேஷன் லெவல்ஸ் எல்லாம் இப்போ அதிகமாக இருக்கிறதுனால செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் ஃபேமிலி பற்றி யோசிக்கலான்னு ஐடியா இருக்கும்.
பட் இந்த மாதிரி திங்கிங் போகும்போது டெஃபினட்டாக ஏஜ் அதிகமாக ஆக ஆக ஃபர்டிலிட்டி குறையும். அது ஒரு மெடிக்கல் ஃபேக்ட் தான். அதாவது 20s லேட் 20s இருக்கிற மாதிரி 30 வயசுக்கு மேலே ஃபர்டிலிட்டி கண்டிப்பாக குறைஞ்சிட்டு தான் வரும். ஸோ ஏஜ் ஆக ஆக அந்த இனிஷியல் இயர்ஸ் ஃபர்டிலிட்டி நல்லா ஹையாக இருக்கும்போது அந்த டைம் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணி நம்ம டிலே பண்ணுறது இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன் வை நாங்கள் வந்து இப்போது ஃபர்டிலிட்டி பிரச்சனைங்க நிறையா பார்க்கறது உண்டு. அதே மாதிரி மேபி சோஷியல் என்வாயன்மெண்டல் காசஸ், நிறையா டாக்ஸின்ஸ், பொல்யூஷன், ஹை ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், கரண்ட்டாக இருக்க ஹை பேஸ்ட் ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃபோட ஸ்ட்ரெஸ்னால இதெல்லாம் கூட ரீசன்ஸாக இருக்கலாம் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அதிகமாக வரதுக்கு. ஓகே. ஸோ இப்போது ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ திருமணம் முடிஞ்ச உடனே ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் வந்து பெண்களை தான் சொல்கிறாங்க. குழந்தை இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. உண்மையிலேயே இது எவ்வளோ தூரம் இதில் உண்மை இருக்குது டாக்டர்? பிரச்சனை அப்படிங்கிறது என்ன, யாருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது? சரி, கண்டிப்பாக ஒரு பேபின்னு நம்ம யோசிக்கும் போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே தான் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணணும். பட் பொதுவாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 40 to 50% ஆஃப் த டைம் வந்து இந்த லேடியில் தான் பிரச்சனை இருக்கும். அதாவது அவங்க யூட்ரஸ்லேயோ ஓவரிஸ்லேயோ ஏதாவது பிரச்சனை இருக்கும். பட் ஆஃபன் டைம்ஸ் அந்த ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் கவுண்ட் கூட கம்மியாக இருக்கலாம், இல்லை மேல் ஃபேக்டர் கூட ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ மேபி ஒரு 20-25% ஆஃப் த டைம் மேல் ஃபேக்டர் ஒரு காரணமாக இருக்கும். சம்டைம்ஸ் 2 பேர்லேயும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கலாம். தட் வில் பி கான்ட்ரிபியூட்டிங் டு ஃபர்டிலிட்டி. இப்போ ஃபர்டிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணணும். பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் சில சமயம் சப்போஸ் அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு மைனர் ப்ராப்ளம் இருக்குது, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், கொஞ்சம் டிலேட் பீரியட்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், அந்த மாதிரி ஒரு மைனர் ப்ராப்ளம் இருக்கும். ஹஸ்பண்டோட கவுண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, இட் இஸ் காம்பன்சேட்டிங் ஃபார் ஹர் ஸ்லைட்லி ரெடியூஸ் ஃபர்டிலிட்டின்னா ஒன்றும் இஷ்யூ இருக்காது. அதேமாதிரி ஹஸ்பண்ட் கவுண்ட் லோவாக இருக்குது பட் ஒய்ஃபோட ஃபர்டிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அகெயின் காம்பன்சேட் ஆகிடும். ஸோ 2 பேருக்கும் மைனர் ஃபேக்டர்ஸ் இருக்குது, சின்ன ப்ராப்ளம், இவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ், அவருக்கு கொஞ்சம் பார்டர் லைன் லோ கவுண்ட், ரெண்டுமே பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. But one person is not able to compensate for the other person. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் சம்டைம்ஸ் டிலே இருக்கும். ஸோ பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஸோ 2 பேருக்கும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு டிலே இருக்கும். ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கும். விச் இஸ் வை நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து வந்து பிரச்சனை அப்படின்னு டிலே ஆகுது, கன்சீவ் ஆகல, ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது 2 பேரும் சேர்ந்து அட் அ டைம் பிளட் டெஸ்டிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா யூஸ்வலாக லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க, அவங்களுக்கு எல்லா டெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அப்போது அகெயின் ஸ்டார்டிங்லேருந்து திருப்பி வில் பி பேக் டு ஸ்கொயர் ஒன். ஸோ ஆரம்பத்துலேருந்து 2 பேரும் ஒன்றா வந்து 2 பேருக்கும் சைமல்டேனியஸாக நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி ட்ரீட் பண்ணோன்னா த ரிசல்ட் அண்ட் அவுட்கம் வில் பி ஃபாஸ்ட்டு. இப்போது திருமணமான அதுக்கப்புறமா எந்த ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு நம்ம குழந்தை இல்லைன்ற ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணி ஒரு கப்பல் உங்களை வந்து பார்க்கணும்? பொதுவாக கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் அவங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய தடவை ஃபர்ஸ்ட் மந்த்தே கன்சீவ் ஆகாது, சில மந்த்ஸ் எக் ரிலீஸ் ஆகாது, ஒரு சில டைம் அந்த டேஸ் மிஸ் ஆகிடும். ஸோ ஒரு 1 year அவங்க ப்ராப்பராக டைம் பண்ணி ட்ரை பண்ணி கன்சீவ் ஆகலைன்னா ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. ஆனால் சில சுச்சுவேஷன்ஸில் கொஞ்சம் சீக்கிரமாகவே வர வேண்டியிருக்கும். அதாவது ஏஜ் ஆக ஆக கொஞ்சம் ஃபர்டிலிட்டி கம்மியாகும் குறையும் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். ஸோ ஒய்ஃபோட ஏஜ் வந்து 35 வயசுக்கு மேலே இருந்தால் அந்த 1 year ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஒரு 4 to 6 monthஸில் கன்சீவ் ஆகலைன்னா நிச்சயமாக டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி சில ப்ரீ எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஆல்ரெடி கொஞ்சம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இல்லை ஏற்கனவே ஏதாவது பெல்விக் சர்ஜரி இல்லை கர்ப்பையில் சம்மந்தப்பட்ட சர்ஜரி ஆப்ரேஷன் ஏதாவது சின்ன வயசில் பண்ணியிருக்காங்க, இல்லை பெல்விக் சர்ஜரி ஒரு அப்பெண்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ப்ரீவியஸாக ஏதாவது பிரச்சனைங்க ஆல்ரெடி இருக்குன்னா அப்போ அவங்க ஏர்லியராகவே வந்து டெஸ்ட் பண்ணி கரண்ட்டாக எதுவும் பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி சில சமயம் எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, நமக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் சீக்கிரமாகவே வர்றது நல்லது. ஸோ கம்ப்ளீட்டாக நார்மல் ரெகுலர் பீரியட்ஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஏஜ் less than 35னா 1 year வெயிட் பண்ணி கன்சீவ் ஆகலைன்னா நிச்சயமாக செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. இப்போது திருமணமானவங்களே வந்து அந்த ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங் கூட நிறைய பேர் வரதை பார்க்குறோம். ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி கரெக்டாக எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டு
போவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது கூட ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரியான கவுன்சிலிங் எப்படி நடக்குது மேடம்? இது எவ்வளோ தூரம் அவசியமானதுன்னு சொல்லுவேன். சரி, ரொம்ப நிறைய ப்ரெக்னன்சிஸ் வந்து கம்ப்ளீட்டாக அன்பிளான்டாக தான் இருக்கும். கல்யாணம் ஆகி உடனே கன்சீவ் ஆகிடுவாங்க அண்ட் எல்லாம் ஸ்மூத்தாக தான் போகும். பட் இப்போது எல்லாருக்குமே என்ன ஆசைன்னா ப்ரெக்னன்சி கம்ப்ளீட்டாக ஹெல்த்தியாக இருக்கணும், ப்ரெக்னன்சியில் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வரக்கூடாது, ஸ்மூத்தாக போகணும், அப்புறமா எதுவும் பிரச்சனை நம்ம திடீர்னு ஐடென்டிஃபை பண்ணாமல் ஸ்மூத்தாக போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும் போது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாலே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி பிரச்சனை ஏதாவது இருந்தால் ட்ரீட் பண்ணால் ப்ரெக்னன்சியில் காம்ப்ளிகேஷன்ஸோ பிரச்சனையோ வரத்துக்கு நம்ம சான்சஸ் ரெடியூஸ் பண்ணுவோம். இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஹை ஸ்ட்ரெஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் பொல்யூஷன் இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வாட் எவர் நம்ம ப்ரெக்னன்சி ஸ்மூத்தாக போகிறதுக்கு எதெல்லாம் பண்ணலாமோ அது நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்தோன்னா ப்ரெக்னன்சி டெஃபினட்டாக ஸ்மூத்தாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் செக் பண்ணி பார்த்து ஏதாவது மைனர் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது கர்ப்பையில் சின்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீ ப்ரெக்னன்சி விட்டமின் ஸ்டார்ட் பண்ணால் ப்ரெக்னன்சியில் பிரச்சனைங்க வராது, பேபியோட நர்வ் டெவலப்மெண்ட் நியூரலாஜிக்கல் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாலேருந்து ஒரு ஃபோலிக் ஆசிட்னு ஒரு டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணால் ப்ரெக்னன்சி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ரூபெல்லா ஒரு வேக்சின் இருக்குது. அதாவது அந்த வேக்சின் வந்து ப்ரெக்னன்சிக்கு முன்னால் போட்டாச்சுன்னா பேபிக்கு பிரச்சனை, பேபிக்கு குறைபாடு இல்லாமல் இருக்கலாம். சிக்கன் பாக்ஸ் வேக்சின், ஹெப்படைட்டிஸ் பி, இந்த மாதிரி வேக்சின்ஸ் எல்லாம் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா அந்த வேக்சினேஷன்ஸ் போட்டு அவங்க இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணால் பேபிக்கு பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேட்டகரி வந்து பேஷண்ட்ஸ் ஹூ ஆல்ரெடி ஹேவிங் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ். அதாவது ஒருத்தருக்கு வந்து ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்கும், ஆல்ரெடி ஹைப்பர் இருக்கும், அதுக்கு எதாவது மெடிசன்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ சில மெடிசன்ஸ் வந்து ப்ரெக்னன்சியில் பாப்பாவை எஃபெக்ட் பண்ணுற மாதிரி மெடிசன்ஸாக இருக்கும். ஸோ அந்த மெடிசன்ஸை சேஞ்ச் பண்ணி ப்ரெக்னன்சியில் சேஃப் மெடிசன்ஸாக நம்ம மாற்றி பிஃபோர் ப்ரெக்னன்சியே நம்ம இந்த மெடிகேஷன்ஸ் எல்லாம் மாற்றியாச்சுன்னா ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மெடிசன் சாப்பிட்டாச்சேன்னு அந்த மாதிரி யோசனைலாம் வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ பிஃபோர் ப்ரெக்னன்சி எஸ்பெஷலி மெடிக்கல் பிரச்சனைங்க இருக்கிறவங்க வந்து பிஃபோர் ப்ரெக்னன்சியே அவங்க செக்அப் பண்ணி இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ப்ரெக்னென்ட் ஆனால் their outcome will be better. And there'll be some people who are working with radiation, X-ray departmentsல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் ப்ரெக்னன்சின்னு பிளான் பண்ணும் போதே இந்த எக்ஸ்போஷர் டு பெஸ்டிசைட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், ரேடியேஷன் சைடில் போகாதீங்கன்ற அட்வைஸ். திஸ் வில் பி அன் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும் போதே இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால் ப்ரெக்னன்சி அவுட்கம் இல்லை பேபிக்கு வர ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம மினிமைஸ் பண்ணி ப்ரெக்னன்சி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகும். ஸோ ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். யாராலும் இருக்கட்டும், பிஃபோர் கெட்டிங் ப்ரெக்னென்ட் அவங்க ஒரு பேசிக் செக்அப் பண்ணி ஜெனரல் பிரச்சனைங்க எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபோலிக் ஆசிட் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அவங்க ப்ரெக்னன்சி அண்ட் ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து ஒரு இது எல்லா விஷயமும் நடந்துருச்சு, திருமணமாய் 1 வருடம் ஆகுது, அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு மருத்துவர்கிட்ட வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதற்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்குது மேடம்? ட்ரீட்மெண்ட் வந்து இட் டிபெண்ட் ஆன் த காஸ். அதாவது நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணுறோம், என்ன பிரச்சனைன்னு ஐடென்டிஃபை பண்ணுறோன்றதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ ஒரு கப்பிள் வந்து இன்ஃபர்டிலிட்டி, குழந்தைன்மை அப்படின்னு வரும்போது அஃப்கோர்ஸ் டீட்டெயில் ஹிஸ்ட்ரி அண்ட் அவங்களோட எக்ஸாமினேஷன் பண்ணி அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம், யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸ் நார்மலாக இருக்கான்னு பார்ப்போம். அண்ட் ஹார்மோன் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், தைராய்டு பிரச்சனை, யூட்ரஸுக்கு சம்மந்தப்பட்ட ஹார்மோன்ஸ்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்ப்போம். அனதர் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் வந்து இந்த கருக்குழல் அடைப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஹஸ்பண்டும் சேர்ந்து வரணும், அவருக்கும் ஆண்ட்ராலஜிஸ்ட்டை பார்த்து விந்து டெஸ்ட் பண்ணி கவுண்ட் நார்மலாக இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது ஒரு ஐடியா கிடைச்சிடும் நம்மளுக்கு, அவங்களுக்கு என்ன ரீசன்னால இன்ஃபர்டிலிட்டி இருக்குது, யூட்ரஸில் ப்ராப்ளமா, டியூப்ஸில் ப்ராப்ளமானு. ஸோ அக்கார்டிங் டு தட் ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ட்ரீட்மெண்ட் வில் பி பேஸ்ட் ஆன் த ஏஜ். அதாவது அவங்க ஒய்ஃபோட ஏஜ் என்ன, அபவ் 35னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும், நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். அண்ட் எவ்வளோ நாள் அவங்க ட்ரை பண்ணுறாங்க, அவங்க என்ன ரீசன்னால இன்ஃபர்டைலாக இருக்காங்க, த டயக்னோசிஸ் என்ன, அவங்களோட விஷஸ், அவங்களோட ஆசைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ண முடியும். ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் நம்ம கொடுப்போம். த ட்ரீட்மெண்ட்ஸ், ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் அவங்களோட விஷஸ். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஓவரியில் ப்ராப்ளம் இருக்குது, பாலிசிஸ்டிக் ஓவரி ப்ராப்ளம் அப்படின்னா டேப்லெட்ஸ், சம்டைம்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் ஓவரியோட வேலை செய்யத்தன்மை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. யூட்ரஸில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சில சமயம் யூட்ரஸில் சர்ஜரி இல்லை ஃபைப்ராய்ட் கட்டி எதாவது இருந்தால் அதை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை கர்ப்பையில் ஏதாவது பாலிப் மாதிரி இருந்தால் அதை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் லேப்ரோஸ்கோபி, ஹிஸ்டோஸ்கோப்பின்னு ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி நம்ம யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸில் பிரச்சனைங்க சரி பண்ண வேண்டியிருக்கும்.
இது தவிர்த்து there are some advanced treatments like intrauterine insemination இல்லைன்னா IVFன்ற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ பேசிக்லி ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரீட்மெண்ட் தான். சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகலைன்னா தென் வி மூவ் ஆன் டு த intrauterine insemination இல்லை டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ இப்போது இதில் எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது மேடம்? ஏன்னா ஒரு இன்ஃபர்டிலிட்டின்ற போது காஸ்ட் வைஸும் இது அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட் நீங்கள் இந்த சொன்னீங்க பார்த்தீங்களா லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ், அதெல்லாம் போகும்போது திருப்பி ஒரு தடவை அவங்களுக்கு ஃபெயிலியர் மறுபடியும் போகணும் போது மென்டலி ஆல்சோ அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. அண்ட் காஸ்ட் வைஸ் ஆல்சோ ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னும் போது இதோட சக்ஸஸ் ரேட் எவ்வளோ தூரம் பாசிபிள் ஆகி கொடுக்க முடியும் மேடம்? சக்ஸஸ் ரேட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக 100% சக்ஸஸ் ரேட்ஸ் கிடையாது. ஸோ கரண்ட்டாக அவைலபிள் டெக்னாலஜி, கரண்ட்டாக அவைலபிள் மெடிசன்ஸ் எல்லாம் வச்சு கூட 100% சக்ஸஸ் ரேட் எல்லாருக்கும் கொடுக்கணுன்றது எங்களுக்கு ஆசையாக இருந்தால் கூட இட் இஸ் நாட் கரண்ட்லி பாசிபிள். ஸோ ஈவன் வித் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் அபவுட் 60 to 70% சக்ஸஸ் ரேட் ஈவன் வித் IVF அவ்வளோதான் நமக்கு கிடைக்குது. ஸோ டெஃபினட்டாக ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது we have to be prepared. 100% சக்ஸஸ் ரேட் வராதுன்னு. அண்ட் ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி தான் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட். ஸோ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அண்ட் எதிர்பார்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆனால் வெரி குட், பட் சக்ஸஸ் ஆகலைன்னா திரும்ப நம்ம எல்லாத்தையும் தேத்தி மென்டலி ஸ்ட்ராங் ஆகி இன்னொரு ட்ரீட்மெண்ட் சைக்கிள் அப்படின்னு வரது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் தட் இஸ் ஹவு கரண்ட்லி நம்ம டெக்னாலஜி அப்படி இருக்கிறதுனால வி cannot give 100% சக்ஸஸ் ரேட். அண்ட் there are other ஃபேக்டர்ஸ் ஆல்சோ. அதாவது சில சமயம் கன்சீவ் ஆனால் கூட சில மிஸ்கேரேஜ் ஆகலாம். இதெல்லாம் கூட ஏற்றுக்கிற தன்மை இருக்கணும். பட் இப்போ நிறைய நியூவர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது டோனர் எக், சரகேட் அண்ட் IVF நிறைய டெக்னாலஜி இருக்குது. ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலைன்னா நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இப்போ என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாலே ட்ரீட்மெண்ட்டுன்னு போகிறதுக்குனால நிறைய விஷயம் யோசிக்க வேண்டியிருக்கு. அதாவது வென் டு ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட், அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா, நமக்கு அக்செப்டபுளாக இருக்கா இல்லையா, வென் டு ஸ்டாப் ட்ரீட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிசிஷன் அது. ஹவு லாங் டு, ஏன்னா நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. பட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா இல்லை இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணணுமான்றத ஒரு இண்டிவிஜுவல் டிசிஷனாக இருக்கணும். பிகாஸ் ப்ரெஷர்ஸ், ஃபேமிலி ப்ரெஷர்ஸ், சோஷியல் ப்ரெஷர்ஸ் நிறையா இருக்கும். பட் நாங்கள் சொல்கிற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு அக்செப்டபுளாக, அவங்களுக்கு அது ஓகேயா இருக்காங்களா ரெண்டு பேரும். ஏன்னா நிறையா ஃபேமிலிக்குள்ளே கன்ஃபியூஷன்ஸ் வரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறையா டிஸ்கஷன்ஸ் வரும். ஸோ தே ஹாவ் டு பி இன் சிங்க். அதாவது ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்து டிசைட் பண்ணணும். ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தே கெட் கேரிட் அவே நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு. பட் அவங்க ரெண்டு பேரும் ஒரு டிசைட் பண்ணணும், இந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் நமக்கு ஓகேயா, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணுமான்றது கான்ஸ்டண்ட்டாக அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தே ஹாவ் டு டிஸ்கஸ் அண்ட் டிசைட். இப்போ நிறைய பேர் வந்து அந்த டியூபுலர் ப்ரெக்னன்சிலாம் சொல்கிறாங்க, 2 தடவை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அபார்ட் ஆகிடுச்சுன்னு. இப்போது அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து முன்னாடியே நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியுமா இதோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி, இல்லை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமா? எக்டாபிக் ப்ரெக்னன்சி, அதாவது டியூப்பில் வர ப்ரெக்னன்சின்றது யாருக்கு வேணால் வரலாம். ஸோ ஜென்ரலி 1 in 1000 ப்ரெக்னன்சிஸ் டியூப்பில் வரும். சில சமயம் ரீசன் இருக்கும், அதாவது டியூப்பில் ஏதாவது ஆல்ரெடி சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லை டியூப்பில் ஆல்ரெடி டேமேஜாக இருக்குது, டியூப் பிளாக் இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் டியூப்பில் கரு தங்கிறதுக்கும் எக்டாபிக் ப்ரெக்னன்சி வரத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்ப்ளீட்லி ஹெல்த்தி டியூப்ஸில் கூட சில சமயம் எக்டாபிக் ப்ரெக்னன்சி தங்கலாம். இதை யூஸ்வலாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏர்லி ப்ரெக்னன்சியில் நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி நம்ம ப்ரெக்னன்சி எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு டியூப்பில் இருக்குது அப்படின்றது நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். மிஸ்கேரேஜ்ன்றது கர்ப்பை உள்ளே தங்குற ப்ரெக்னன்சியும் சில சமயம் அபார்ட் ஆகலாம். அதாவது கரு ஃபார்ம் ஆகி வளர்ச்சி இல்லாமல், இல்லை ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகி, இல்லைனா வளர்ச்சி ஹார்ட் பீட் வந்ததுக்கப்புறம் க்ரோத் ஸ்டாப் ஆகி ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். மிஸ்கேரேஜ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அதை தடுக்கவும் முடியாது. பட் மிஸ்கேரேஜ் ஒரு 2-3 தடவை அப்படி மிஸ்கேரேஜ் ஆச்சுன்னா ஒரு சில டெஸ்ட் பண்ணுவோம். ரிப்பீட்டட் மிஸ்கேரேஜுக்கு எதாவது ரீசன் இருக்கான்னு பார்க்குறதுக்கு சர்டன் டெஸ்ட் பண்ணுவோம். ரிப்பீட்டட் மிஸ்கேரேஜுக்கு என்ன காரணங்க இருக்கலாம்னா ஜெனட்டிக் பிரச்சனைங்க இருக்கலாம். அதாவது அந்த கரு ஃபார்ம் ஆகும் போதே அதில் ஏதாவது ஜெனட்டிக் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது கண்டினியூ ஆகாது. ஸோ ஜெனட்டிக் டெஸ்டிங், அந்த கருவுக்கே ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். இல்லை மதர் அண்ட் ஃபாதருக்கு ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி அவங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் அன்டயக்னோஸ் தைராய்டு ப்ராப்ளம், அன்டயக்னோஸ் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகலை, இல்லை சுகர்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குன்னா இது வந்து ஒரு மிஸ்கேரேஜுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம்.
ஒரு ரத்த ஓட்டம் கர்ப்பைக்கு போகிற ரத்த ஓட்டம் அஃபெக்ட் ஆயிருந்தது, மதரோட கர்ப்பைக்கு போகிற ரத்த ஓட்டம் கிளாட் ஆகிற தன்மை அதிகமாக இருந்ததுன்னா இதனால மிஸ்கேரேஜ் ஆகும். ஸோ ரெக்கரண்ட் திரும்ப திரும்ப அப்படி அபார்ஷன் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் ஏதாவது இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஒரு மிஸ்கேரேஜ் ஆச்சுன்னா எல்லா டெஸ்ட்டும் பண்ணணும் நிச்சயமாக அவசியம் இல்லை. ஏன்னா ஃபார் ஒன் சிங்கிள் மிஸ்கேரேஜ் சம்டைம்ஸ் அந்த பர்டிகுலர் ப்ரெக்னன்சி சரியாக இம்ப்ளான்ட் ஆகலை, சரியாக க்ரோ ஆகலைன்னா அபார்ட் ஆகும். பட் திரும்ப திரும்ப ஒரு 2 தடவை 3 தடவை அபார்ஷன் ஆகிற சுச்சுவேஷனில் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரீட் பண்ண முயற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ எல்லா விதத்துலேயும் அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு நீங்களே ஒரு தடவை சொன்னீங்க இந்த லெவலுக்கு மேலே நம்ம அதை ஸ்டாப் பண்ணணும், அந்த டெசிஷன் மேக்கிங் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒரு கண்டிஷனில் இருக்கிற ஒரு கப்பலுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்னா என்னவா இருக்கும் மேடம் குழந்தை வேணும் அப்படின்னா? த ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா டெஸ்ட் டியூப் பேபி இருக்குது. டெஸ்ட் டியூப் பேபியே அவங்களோட ஓன் எக் அண்ட் ஸ்பெர்மில் முயற்சி பண்ணி பார்க்குறது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா எக் டொனேஷன், அதாவது ஒரு இன்னொருத்தர்கிட்டேருந்து எக் தானம் முட்டை தானம் வச்சு நம்ம ப்ரெக்னன்சிக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஸ்பெர்ம் டொனேஷன் வந்து பாசிபிள். ஸோ ஸ்பெர்ம் 0 கவுண்ட்டாக இருக்குது, வேறேலேருந்து டைரெக்டாக எடுத்து கூட ஸ்பெர்ம் அவைலபிளாக இல்லை அப்படின்னா ஸ்பெர்ம் டொனேஷன் இஸ் ஒன் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னால் அவங்க 2 பேருக்கும் இது அக்செப்டபிளா, அவங்க ஓகேயா அப்படின்றது நிச்சயமாக யோசிக்கணும். சரகசி இஸ் another ஆப்ஷன் தட் இஸ் அவைலபிள். அதாவது அவங்க கர்ப்பையில் பிரச்சனை இருக்குது, இல்லை கர்ப்பை வளர்ச்சி சரியாக இல்லை, கர்ப்பையில் ஃபைப்ராய்ட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு யூட்ரஸே சரியாக இல்லைன்னா சரகசி ஒரு ஆப்ஷன்னாக அவங்க யோசிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு வேணுமா வேண்டாமான்றது அவங்க டிசைட் பண்ணி அப்படி வேண்டாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அப்போ அடாப்ஷன் பற்றி நிச்சயமாக யோசிக்கலாம். அடாப்ஷனுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ அட் சம் பாயிண்ட் அவங்க இதுக்கு ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு போட்டாங்கன்னா அவங்க அடாப்ஷன் பற்றி டெஃபினட்டாக யோசிக்கலாம். கண்டிப்பாக டாக்டர். ஒரு மருத்துவராக இதை சொல்லுங்கள். இப்போ நிறைய பேர் வந்து அவங்களுக்கு குழந்தை அவங்க மூலமாக முயற்சி பண்ணணுங்கிறதுக்காக பல வருடங்கள் அப்படியே போயிடுது. அதுக்கப்புறமா இந்த வேறு ஆப்ஷன்ஸ், இந்த வாடகை தாய் இல்லை இந்த டோனர் மூலமாக தானம் மூலமாக போகிறத எடுக்கலாமா வேணாமான்ற டெசிஷனில் பல வருஷங்கள் கடந்து போயிடுறாங்க. ஸோ ஒரு அடாப்ஷன் எடுக்கணும் போது இவங்க திருமணமாகி ஒரு 10-15 வருடங்களுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு எந்த இதுவுமே முடியல, ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணலான்னு போகிறாங்க. ஸோ இப்போ ஏஜ் ரொம்ப தள்ளி போகிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு டாக்டராக இந்த மாதிரியான ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா எந்த காலகட்டத்தில் எப்படி இவங்க வந்து ஒரு முடிவுக்கு வரணும் மேடம்? நீங்கள் இந்த டிசிஷன் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. இட் ஹேஸ் டு பி அ பர்சனல் டிசிஷன். அதாவது அவங்க 2 பேரும் டிசைட் பண்ணி நமக்கு எந்த ட்ரீட்மெண்ட்ஸ் ஓகே எது ஓகே இல்லை. சில பேர் முயற்சியாக எப்படியா இருந்தாலும் நம்ம கன்சீவ் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ மெடிக்கலி நாங்கள் வந்து ஒரு 50-55க்கு மேலே வி டோன்ட் ரெக்கமெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். ஏன்னா ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸே 55க்கு மேலே அதிகமாக இருக்கிறதுனால 50-55க்கு மேலே ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறது ரெக்கமெண்டட் இல்லைன்னு ட்ரீட்மெண்ட்ஸ் வி அவாய்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். பட் அதுக்கு முன்னாலே ஸ்டாப் பண்ணணுன்றது அவங்களோட பர்சனல் டிசிஷனாக தான் இருக்கணும். அவங்க ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன், அவங்களோட சோஷியல் சுச்சுவேஷன் அண்ட் அவங்களோட ஓன் திங்கிங் கண்டினியூ பண்ணுறதா இல்லை அடாப்ஷன் போகிறதான்றது ஒரு சிலவங்க 3-4 இயர்ஸ்லேயே இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வேண்டாம் அடாப்ட் பண்ணலான்றது 3-4 இயர்ஸ்லேயே கூட டிசைட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்போன்னா அவங்க வந்து சரகசியும் வேண்டாம் டோனஸும் வேண்டான்னு சொல்லும் போது அடாப்ஷன் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாக நாங்கள் சொல்லுவோம். பட் பியாண்ட் தட் அவங்களோட ஓன் டிசிஷன் தான். ஏன்னா அவங்க முயற்சி பண்ணுற வரைக்கும் அன்லெஸ் ஏஜ் இஸ் லிமிட்டேஷன் நாங்கள் அவங்க இஃப் தே வாண்ட் டு ட்ரை நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். பட் ஏர்லியராகவே 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷத்தில் அவங்க டிசைட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஓன் பர்சனல் டிசிஷன் தான் இது. பட் 2 பேரும் சேர்ந்து அதை டிசைட் பண்ணணும், அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட் போகிறதா இல்லை நிறுத்திடுறதா அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இப்போது குழந்தையின்மைக்கான பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணம் நீங்களே சொன்னீங்க, கெரியர் அந்த ஆம்பிஷன் எல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் பட் தட்ஸ் நாட் த ரைட் ஏஜ் அப்படின்னும் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு டாக்டராக திருமண வாழ்க்கை குழந்தை பேர் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் அவசியம், அதை எந்த காலகட்டத்தில் நம்ம பிளான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டியில் இருக்கோம் இன்றைக்கின்னு சொல்லுங்கள் டாக்டர். சரி, ஃபர்டிலிட்டின்றது பீக் ஃபர்டிலிட்டி 20ஸ்லேருந்து 30s வரைக்கும் தான். ஸோ
ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது அண்ட் கெரியர் பேரலாக போகுதுன்ற சோஷியல் சுச்சுவேஷனில் நம்ம இருந்தோன்னா டெஃபினட்டாக ப்ரெக்னன்சிஸை வந்து 30 இயர்ஸுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணணும். எல்லாருக்கும் இது பாசிபிளாக இருக்காது, பட் பாசிபிளாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபர்டிலிட்டியோட நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஏஜ் ஆக ஃபர்டிலிட்டி குறையோன்ற அவேர்னஸ் இருந்து இஃப் இட் இஸ் பாசிபிள் 30 வயசுக்குள்ளே 2 ப்ரெக்னன்சிஸ் வச்சுக்கணுன்றவங்க முடிச்சா மெடிக்கலி இட் இஸ் பெட்டர் ஃபார் தெம். ஏன்னா பேபியோட ஹெல்த், பேபியோட ஜெனட்டிக் பிரச்சனைங்க கம்மியாக இருக்கிறது, ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மியாக இருக்கிறது எல்லாமே 30 இயர்ஸுக்குள்ளே ப்ரெக்னன்சி வந்ததுன்னா சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். மெடிக்கல் ஃபேக்ட்ஸ் இதுதான். பட் சோஷியலாக அவங்களுக்கு வந்து கம்பல்ஷன்ஸ் இருக்குது, அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியலன்னா அது வேறு விஷயம். மெடிக்கலாக எங்களை கேட்டால் 20 to 30 இயர்ஸ்க்குள்ளே ப்ரெக்னன்சிஸ் கம்ப்ளீட் ஆனால் அவுட்கம்ஸ் பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக மேடம். குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் குழந்தையின்மை அப்படிங்கிறதுனால என்ன காரணங்களால் இப்படி ஒரு குறைபாடு ஏற்படுது, இந்த குறைபாடு இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம மருத்துவரை அணுக வேண்டிய காலகட்டம் என்ன, குறைபாடுன்னா யாருக்கெல்லாம் குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த பிரச்சனையை தாண்டி இன்றைக்கான சிகிச்சை முறை அப்படின் போது எவ்வளோ தூரம் இது சாத்தியப்படுது, எந்தெந்த காலகட்டத்தில் நம்ம சரியான முடிவுகள் எடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும், இப்படி நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. நாம் இதுவரை அறிந்திராத பல பயனுள்ள உண்மையான தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு செய்தித்தாள்களிலே எல்லாம் மிக கூடுதலாக பேசப்படுகிற பெயர் ஒரு தமிழ் மண்ணுக்கு அந்நியமான இன்னொரு பெயராக இருக்கிறது. ஆனால் தமிழ் மண்ணில் பாடுபட்டு இங்கேயே அதற்கான கடுமையான எதிர் விளைவுகளையும் பெற்றவராக அவர் இருக்கிறார். அவருடைய பெயர் ஃபியூஸ் மனுஷ் என்பது. அவர் தமிழ்நாட்டிலே அவருடைய பூர்வீகம் இல்லை என்றாலும் அவர் படித்தது வளர்ந்தது எல்லாம் சேலத்திலே தான். 36 வயதான அந்த இளைஞர் சுற்றுச்சூழல் ஆர்வலராக ஏரிகளை, இந்த மண்ணை பாதுகாக்கிற ஒரு தன்மையிலே மிகவும் ஈடுபாடு கொண்டவராக இருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதிகாலை 6 மணிக்கு அவரோடு இணைந்திருக்கிற நூற்றுக்கணக்கான நண்பர்களோடு ஏரியில் அல்லது பொது இடங்களில் அவர் அந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான பணிகளில் ஈடுபடுகிறார் என்கிற செய்தி நமக்கு வியப்பாக இருக்கிறது. இப்படி இன்னும் பலர் செய்கிறார்களே, ஃபியூஸ் மனுஷ் பற்றி ஏன் இப்போது நாம் பேசுகிறோம் என்றால், அண்மையில் அவருக்கு நேர்ந்த ஒரு மிக கடுமையான கசப்பான அனுபவம் காரணமாகவே அவரை பற்றி நாம் பேசுகிறோம் என்று சொல்ல வேண்டும். இல்லையானால் இருக்கிற சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிலே அவரும் ஒருவர் என்றுதான் நாம் அவரை கவனிக்காமல் போயிருப்போம். ஒருவேளை அவரை இந்த நாடும் மக்களும் கவனிக்க வேண்டும் என்று கருதினார்களோ என்னவோ, சிறைச்சாலையிலே அவர் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். 30 காவலர்கள் தன்னை சூழ்ந்து அடித்து நொறுக்கியதாக சிறையிலே இருந்து வெளியிலே வந்த அவர் கண்ணீர் விட்டு தன் மனைவியை பார்த்து அழுது சொல்லியிருக்கிற அந்த காட்சியை நாம் அனைத்து ஊடகங்களிலும் பார்த்தோம். அவர் சேலம் சிறைச்சாலையில் இருந்தார். சேலம் சிறைச்சாலையிலே அவ்வளவு காவலர்கள் இல்லை, அந்த எண்ணிக்கையை அவர் கூடுதலாக சொல்லுகிறார். அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை என்று சிறை அதிகாரிகள் மறுத்திருந்தாலும் கூட அங்கே அப்படிப்பட்ட ஒரு கசப்பான நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதாகத்தான் இன்றைக்கு பரவலான ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் தேசிய மனித உரிமை ஆணையம் தமிழக அரசுக்கு 2 வார காலத்திற்குள் விடை சொல்லுங்கள் என்று அறிவிக்கையை அனுப்பியிருக்கிறது. எனவே தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கே அதில் நம்பும்படியான சில கூறுகள் தென்பட்டிருக்கின்றன என்பதை நாம் அறியலாம். சேலத்தில் இருக்கிற முள்ளுவாடி தொடர்வண்டி நிலையத்திற்கு அருகில் கட்டப்படுகிற மேம்பாலத்தை எதிர்த்து அல்லது அதற்கு முறையான அனுமதி பெறவில்லை என்று சொல்லி மக்களை சேர்த்து கொண்டு அவர் போராட்டம் நடத்திய போது கடந்த ஜூலை 8ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார். அவரோடு மேலும் 2 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் இது அவருடைய தொடக்க செயல்பாடு இல்லை. அவருடைய அடிப்படையான நீண்டகால செயல்பாடு எங்கே இருக்கிறது என்றால், அந்த சேர்வராயன் மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிற மூக்கநேரி பகுதியிலே தான் அவர் தன்னுடைய பணிகளை தொடங்கியிருக்கிறார். 2010ஆம் ஆண்டு சேலத்திலே சேலம் குடிமக்கள் அமைப்பு, சேலம் சிட்டிசன்ஸ் ஃபாரம் என்கிற பெயரில் ஒன்றை அவர் தொடங்கி
கடந்த 6 ஆண்டுகளாக அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். அதில் அவர் மிகவும் குறிப்பாக அந்த மூக்கநேரியை எடுத்துக்கொண்டு அந்த மூக்கநேரியை பாதுகாப்பது, அந்த ஏரியை சுற்றி மரங்களை நடுவது, வேப்ப மரத்தை, இன்னும் நாவல் மரத்தை, பல்வேறு வகையான மரங்களை நடுகிற பணிகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அவர் மட்டுமில்லை, அவரை சார்ந்து ஒரு மிகப்பெரிய குழுவும் அந்த பணிகளில் தொடர்ந்து செய்து வருகிறது. நான் முதலில் குறிப்பிட்டதைப் போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 6 மணிக்கு அங்கே கூடி நின்று அவர்கள் அந்த மரக்கன்றுகளை நடுவது, அந்த ஏரியை ஒழுங்குபடுத்துவது போன்ற பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் செய்யக்கூடிய பணிகளைத்தான் இவர்கள் தனி நபர்களாக தங்கள் ஆர்வத்தின் அடிப்படையில் செய்திருக்கிறார்கள். எங்கே சிக்கல் வந்தது என்று சொன்னால், சேலத்தில் இருக்கிற அந்த முள்ளுவாடி தொடர்வண்டி நிலையத்துக்கு அருகில் கட்டப்படுகிற மேம்பாலம் முறைப்படி அனுமதி பெற்றோ அல்லது மக்களிடம் ஏற்கனவே சொல்லப்பட்டோ கட்டப்படவில்லை என்பது ஃபியூஸ் மனுஷ் முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. அப்படியிலே அந்த பகுதியில் இருக்கிற மக்களே நீண்ட நாட்களாக ஒரு மேம்பாலம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மக்களினுடைய கோரிக்கையைத்தான் நிறைவேற்றுகிறோம் என்பது அந்த தரப்பிலிருந்து வருகிற விடை. எப்படி இருந்தாலும் இதற்காக கைது செய்யப்பட்ட ஃபியூஸ் மனுஷ் கடந்த 8ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி பிணையிலே வருவதற்கு வரைக்கும் ஏறத்தாழ 2 வார காலம் சிறையில் சித்திரவதைகளுக்கு உள்ளாகியிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற பெரிய செய்தி. ஒருவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு காவல்துறைக்கு உரிமை இருக்கிறது. அதனை அவர்கள் விசாரணை செய்து நீதிமன்றத்திலே கொண்டு போய் குற்றம் சாட்டப்பட்டவர்களை நிறுத்த வேண்டுமே தவிர, தாங்களே நீதிபதியாக மாறி யார் ஒருவரையும் தண்டிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் ஃபியூஸ் மனுஷ் விஷயத்தில் என்ன நடந்திருக்கிறது என்றால், அவர் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பிறகு ஃபியூஸ் மனுஷ் வெளியிலே வந்து சொல்லுகிற தகவல், அந்த சிறையினுடைய கண்காணிப்பாளர், த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் உட்பட 30 பேர் தன்னை சுற்றி நின்று கடுமையாக தாக்கினார்கள். என்றைக்கு கைது செய்யப்பட்டேனோ அன்றைக்கு இரவே அது நடந்தது. அதற்கு பிறகும் தொடர்ந்து நான் இந்த 13 நாட்களும் பல்வேறு விதமான சித்திரவதைகளுக்கு உள்ளானேன் என்று கூறுகிறார். இது இன்றைக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் வரைக்கும் சென்றிருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சி, இதில் எது உண்மை எது பொய், யார் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் பொது வாழ்விற்கு வருகிறவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்காதா? மாசு கட்டுப்பாடு என்பது தேவை என்று அரசும் உலகமும் சொல்லுகிற வேளையில், மரக்கன்று நடுகிறவர்களுக்கு பரிசு கொடுக்கவில்லை என்றாலும் தண்டனை கொடுக்காமல் இருக்க வேண்டாமா? இவ்வளவு கடுமையாக தாக்குவதற்கு என்ன நோக்கம்? அவர் அந்த மேம்பாலத்தை கட்டக்கூடாது என்று சொன்னால், அதனுடைய ஒப்பந்தக்காரர், கான்ட்ராக்ட்காரர் தனக்கு பல்வேறு விதமான பல லட்சம் கோடி ரூபாய் நட்டம் வந்து விடுமே என்று இப்படி பின்புலத்திலே இருந்து வேலைகள் நடக்கின்றனவா? அல்லது காவல்துறை அதிகாரிகளே இவர் அடிக்கடி தங்களுக்கு மக்களின் நன்மைக்காக என்று சொல்லி தொல்லை கொடுக்கிறார் என்று கருதி செய்கிறார்களா என்கிற எந்த உண்மையும் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நமக்கு புரிகிறது, ஒரு பொது வாழ்வுக்கு, சமூக வாழ்வுக்கு, சுற்றுச்சூழல் நலம் விரும்பி ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். இல்லை என்றாலும் அவரை முறைப்படி நடத்த வேண்டும். அவர் மீது குற்றம் இருக்கிறது என்று காவல்துறை கருதுமானால், அவர் வரம்பு மீறி இருக்கிறார் என்று நினைப்பார்களே ஆனால், அதற்கான ஆதாரங்களை தேடி எடுத்து நீதிமன்றத்திலே தான் கொண்டு போய் நிறுத்த வேண்டுமே தவிர 30 காவலர்கள் சுற்றி நின்று ஒருவரை அடிப்பது எந்த விதத்திலும் உரிமைக்கு உரியதாக, மனித உரிமைக்கு ஏற்றதாக ஆகாது. எனவே இது அடிப்படை மனித உரிமையை மீறி இருக்கிற செயல். இப்படிப்பட்ட செயல்கள் நாட்டிலே நடக்கின்றன என்று சொன்னால் ஓர் அரசு தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அதனாலே தான் மனித உரிமை ஆணையம் இன்றைக்கு தமிழக அரசிடத்தில் அந்த விளக்கத்தை கேட்டிருக்கிறது. இது இறுதியாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சித்திரவதைகள் ஒரு நாடும் தொடரக்கூடாது. ஒரு சமூக ஆர்வலர்கள், சுற்றுச்சூழலை விரும்புகிறவர்கள் இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு ஆளாகக்கூடாது. நாளைக்கு பொது வாழ்க்கைக்கு யாருமே வரக்கூடாது என்பது போன்ற எச்சரிக்கையாக இது இருக்கிறது என்றுதான் நமக்கு எண்ண தோன்றுகிறது. எனவே ஃபியூஸ் மனுஷ் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசப்படுகிறவராக இருக்கிறார். தமிழ்நாட்டின் எல்லையை தாண்டி வடக்கிலிருந்து மேதா பட்கர் போன்றவர்களெல்லாம் கூட அவருக்கு ஆதரவாக சில பதிவுகளை சமூக வலைத்தளங்களிலே இட்டிருக்கிறார்கள். எனவே இது இன்றைக்கு தமிழகத்தினுடைய கவனத்தை
கவர்ந்து எடுத்திருக்கிறது. தமிழக அரசும் காவல்துறையும் சரியான விளக்கத்தை தேசிய மனித உரிமை ஆணையத்திடம் சொல்லுவார்கள் என்று நாடு எதிர்பார்க்கிறது. இன்றைய காலகட்டத்தில் பல புதிய கண்டுபிடிப்புகளால் ஒவ்வொரு நாளுமே நாம் ஆச்சரியத்திற்குள்ளாகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நமக்கு தேவையான புதிய தொழில்நுட்பங்கள் என்ன என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம ஏற்கனவே கம்ப்யூட்டருடைய குறிப்பாக மொபைல் ஃபோனுடைய செக்யூரிட்டி பற்றி பேசணும். எப்படி ஒரு ஸ்க்ரீன் லாக் பண்ணணும், ஸ்க்ரீன் லாக் பண்ணுறதில் பேட்டர்ன் வகையாகவும் பண்ணலாம், பின் போட்டு பண்ணலாம், இல்லை பாஸ்வேர்டு போட்டு போடலாம். இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டா மொபைல் ஃபோன் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு விபத்தில் நம்ம மாட்டிட்டோம், நம்மளுடைய உறவினர்களுக்கு தெரிவிக்கணும், நம்மகிட்ட இருக்க ஃபோனே யாராவது எடுத்து அதில் உள்ள சொந்தக்காரர்களுடைய நண்பர்களுக்கோ ஃபோன் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா நம்ம ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டனால தொலைபேசியில் உள்ள கான்டாக்டை நம்மளால் தொடர்பு கொள்ள முடியாது. அதனால் அந்த மாதிரி நேரங்களில் ஸ்க்ரீன் லாக்கும் பண்ணணும், யாரும் அந்த கைபேசியை உள்ள நுழையவும் கூடாது. அதே நேரத்தில் ஒரு அவசர தேவைக்கு நம்முடைய முக்கியமான நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதாவது இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு பகுதியில் போனோம்னா மோர் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும். அந்த மோர் இன்ஃபர்மேஷனில் போய் நம்ம அதை கிளிக் பண்ணோன்னே அந்த இடத்துல நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ, உதாரணமாக ஃபார் எமர்ஜென்சி ப்ளீஸ் கான்டாக்ட் அப்படின்னு அந்த நம்பரை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மொபைல் ஃபோன் தொலைஞ்சால் கூட அந்த மொபைல் ஃபோனில் உள்ள யாரும் நுழைய முடியாமல் போனாமல் கூட அவசர தேவைக்காக நம்மளுடைய உறவினர்களுக்கு தெரிவிக்க வேணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த நம்பர் வெளிப்படையாக தெரியும். அதனால் இந்த ஃபோனை திறக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஸ்க்ரீன் லாக்கும் இருக்கும், அதே நேரத்தில் இந்த எமர்ஜென்சி நம்பரும் கீழே ஒரு ஸ்க்ரோலிங்காக டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இதை பற்றி நம்ம பார்த்தோம். அப்புறம் இந்த கைபேசியை எப்படி நம்ம அதிகமான பவர் கன்சம்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிறது. ஏன்னா பெரும்பாலான நேரத்தில் கைபேசி சார்ஜர்லேயே இருக்கும். அது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லா வகையான அப்ளிகேஷனை நம்ம வச்சுருக்கிறதுனால அது கரண்ட் அதிகமாக சாப்பிடும். அடிக்கடி நம்ம ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை குறைக்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது. அது என்ன வழிகள்னு பார்த்தோம். எப்படி எல்லா அப்ளிகேஷனையும் நம்ம பயன்படுத்தாத நேரத்தில் அதை மூடுறது எப்படி, அப்புறம் அந்த பிரைட்னஸ் அதிகமாக இருந்தால் எப்படி குறைக்கிறது, அதுக்கப்புறம் தேவையில்லாத சர்வீசஸை எப்படி, ஏதாவது வைஃபை வேண்டானா வைஃபையை குறைக்கிறது, டேட்டா கார்டு வேண்டானா அதை எப்படி தவிர்க்கிறது, அப்புறம் ப்ளூடூத் இருக்குது, இந்த ப்ளூடூத்தையும் வேண்டாம்னு நினச்சோம்னா எப்படி அதை டிசபிள் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தாத நேரத்தில் அது எனேபிளாக இருந்தால் பவர் கன்சம்ஷன் அதிகமாகும். அப்படிங்கிறதுனால அதை எப்படியெல்லாம் அதை நம்ம செய்ய முடியும்னு பார்த்தோம். அதோட எல்லா சேவைகளையும் தற்காலிகமாக நிறுத்த வேண்டிய ஒரு நேரம் இருந்தால், உதாரணமாக தூங்க போகிறோம் வச்சுங்களேன், இல்லை ஒரு ஒரு மீட்டிங்க்கு போயிருக்கிறோம், அந்த நேரத்தில் ஃபோன் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னா எல்லா சேவைகளையும் நம்ம நிறுத்த முடியும். அதுக்கு இந்த ஏரோ பிளேன் மோடுன்னு ஒரு இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம். ஆக இப்படி பார்ப்பதனால இந்த கைபேசியை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது, ஸ்க்ரீன் லாக் பண்ணுறது, மோர் இன்ஃபர்மேஷன் மூலம் நம்முடைய எமர்ஜென்சி நம்பரை ஃபோன் லாக்காக இருந்தாலும் தெரிவிக்கிறது, அப்புறம் இந்த மொபைல் ஃபோனை பயன்படுத்துகிறப்ப பவர் கன்சம்ஷனாக எப்படி குறைப்பது, அதோட இந்த கைபேசி தொலைஞ்சு போச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுக்கு வேண்டிய ஒரு அப்ளிகேஷன்ஸையும் கொடுக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா தொலைஞ்சு போச்சுன்னு நினச்சிங்கன்னா அது மூலம் என்ன பண்ணலாம், அதோடு தொடர்புடைய அந்த சாதனங்களோடு, உதாரணமாக அந்த க்ளவுடு கம்ப்யூட்டிங்கில் கனெக்ஷன் ஆகிருக்குன்னு வச்சுங்களேன், அது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு. ஆக இது போன்ற ஒரு அத்தியாவசியமான தேவைகளை பற்றி, அதை கைபேசி எப்படி பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது என்பது பற்றி நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இதன் மூலம் நம்முடைய நேயர்கள் இந்த பகுதிகளையெல்லாம் நம்ம சரிபார்த்து நம்முடைய கைபேசியில் அதை எனேபிள் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா பாதுகாப்பாகவும் இருக்கும், சிக்கனமாகவும் இருக்கும் என்பதை
இதன் மூலம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். நாம் பயன்படுத்தும் மின்னணு பொருட்கள் பயன்படுத்திய பிறகு பழுதடைந்து குப்பையாக மாறிவிடுகிறது. இவற்றை நாம் எவ்வாறு மேலாண்மை செய்யலாம் என்பதை பற்றி ஆலோசனை வழங்க வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். நம்முடைய சுற்றுச்சூழல் பிரச்சனையாக பொதுவாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய 2 விஷயங்கள் நமக்கு ஒரு சவாலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, நம்மளால் ஏற்படுத்தப்படுகிற அந்த குப்பை, நம்முடைய வீடுகளிலிருந்தும் தொழிற்சாலைகளிலிருந்தும் வெளியேறுகிற அந்த குப்பை. அடுத்து நம்முடைய நாட்டினுடைய ஒரு சவாலாக இருக்கிற இன்னொரு குப்பை என்னவென்று கேட்டால் வேஸ்ட் என்று சொல்லப்படுகிற, எலக்ட்ரானிக் வேஸ்ட் என்று சொல்லப்படுகிற மின் குப்பை. ஏனென்றால் அது வளர்ந்து வருகிற வேகத்தை பார்க்கிற பொழுது நம்முடைய நாட்டிற்கு அது ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையாக மாறி வந்து கொண்டிருக்கிற ஒரு பொருளாக ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தான் இன்றைக்கு அதை பற்றி மேலாண்மைப்படுத்துகிற அந்த தொழில்நுட்பத்தை இன்னைக்கு அனைத்து நாடுகளுமே போட்டி போட்டு கொண்டு உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் தான் நம்முடைய பல்கலைக்கழகங்கள் அல்லது ஐஐடி போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இத்தகைய வேஸ்ட் என்று சொல்லப்படுகிற மின் குப்பைகளை எப்படி கையாளுகிற என்ற ஒரு உத்தியை இன்றைக்கி வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு வகுக்கவில்லை என்றால் அது ஒரு பெரிய மாபெரும் சுற்றுச்சூழல் பிரச்சனையாக சீர்கேட மாறக்கூடிய ஒரு சூழல் வந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு அனைவருமே அறிந்திருக்கிறார்கள். அதிலுமே இந்தியாவை போன்ற நாடுகள் இன்றைக்கு எலக்ட்ரானிக்ஸ் என்று சொல்லப்படுகிற, அதாவது இந்த மின் தொழில்நுட்பங்களை அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறோம். நாம் பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர் அல்லது நாம் பயன்படுத்துகிற மொபைல் என்று சொல்லப்படுகிற இந்த கைபேசி, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நாம் பயன்படுத்துகிற ஏர் கண்டிஷன், ரெஃப்ரிஜரேட்டர் என்று சொல்லப்படுகிற அனைத்துமே இந்த வேஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த மின் குப்பை என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு வரிசையில் வந்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கி நம்முடைய ஒரு பக்கம் நம்முடைய மக்கள் தொகை அதிகரிப்பு, அதே போன்று இது போன்ற பொருள்களை நாம் அதிகமாக பயன்படுத்துகிற அந்த சூழலில் இருப்பதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு அதை பற்றி உள்ள புரிதல் நமக்கு அதிகமாகவும் இல்லை என்ற ஒரு காரணத்தினாலும் அதனால் ஏற்படுகிற அந்த வேஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த மின் குப்பை இன்றைக்கி அதிகமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதிலும் சிறப்பாக இந்தியா, சைனா போன்ற நாடுகள் அதில் அதிகமான பாதிப்புக்கு உருவாகி உள்ளடக்கி இருக்கிறது. ஆனால் தான் இன்றைக்கு அதை எப்படி மேலாண்மைப்படுத்துகிற அந்த உத்தியை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த வேஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த மின் குப்பையில் என்னென்ன ஆபத்தான பொருள்கள் இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது லெட் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு குப்பை, குரோமியம் என்று சொல்லப்படுகிற அந்த சூழல், கேட்மியம் என்று சொல்லப்படுகிற அந்த நச்சு பொருள், ஆனால் இதையும் தாண்டி பேரியம் என்று சொல்லப்படுகிற பொருள்கள் இதை எல்லாமே அதிகமாக இருக்கிறது. அவ்வாறு இத்தகைய ஒரு நச்சுத்தன்மை உள்ள பொருள்கள் இருப்பதனுடைய காரணமாக உதாரணமாக லெட்டை எடுத்துக்கொள்வோம். இந்த லெட் என்று சொல்லப்படுகிற அந்த நச்சு பொருள் நம்முடைய மக்களுக்கு சிறப்பாக இந்த நியூரோடாக்சிட்டி என்று சொல்வார்கள், நம்முடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்கு அதனுடைய நச்சுத்தன்மை இருக்கிறது. ஆனால் தான் அந்த வேஸ்ட்லேருந்து வெளியே வருகிற இந்த லெட் என்று சொல்லப்படுகிற அந்த நச்சு பொருள்கள் நம்முடைய மக்களுடைய நரம்பு மண்டலத்தை அதிகமாக பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து குரோமியம் என்று சொல்கிறோம். அந்த குரோமியம் என்ற ஒரு பொருள் அது எத்தகைய தன்மையில் இருந்தால் கூட அது நம்முடைய இரத்தத்தில் படுகிற பொழுது அது கிட்டத்தட்ட நம்முடைய நுரையீரலும் அல்லது கிட்னி என்று சொல்லப்படுகிற அந்த சூழலிலும் பெரிய பாதிப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் இப்பொழுதே நமக்கு வருகிறது. மூன்றாவது கேட்மியம் என்று சொல்கிறோம். அந்த கேட்மியம் என்று சொல்லப்படுகிற அந்த பொருள் நம்முடைய உணவு சைக்கிள் வழியாக நம்முடைய உணவினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அது இணைந்து விடுகிறதனுடைய காரணமாக இன்றைக்கி பல நோய்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் தான் இந்த வேஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த மின் குப்பையிலிருந்து வெளியேறுகிற கழிவுகள் நம்முடைய நாட்டிற்கு ஒரு குப்பையாக மட்டுமல்ல, அது பெரிய ஆபத்தை தரக்கூடிய, அது மக்களுக்கு பெரிய ஆபத்தை தரக்கூடிய ஒரு நச்சு பொருள்களாக உருவாகி மாறி வருகிறது என்று பார்க்கிற பொழுது இந்த
ஈவேஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த மின் குப்பையை நாம் கட்டாயம் ஆண்ட வேண்டும். இல்லை என்றால் அது ஒரு பெரிய ஆபத்தாக வரக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். அடுத்து இந்த ஈவேஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த மின் குப்பை நம்முடைய நாட்டில் எந்த அளவிற்கு அதிகரித்து கொண்டு வருகிறது என்பதை ஒரு கணக்கு எடுத்து பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட 1995 ஆண்டு நாம் பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட அது ஒரு 47 மெட்ரிக் டன் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு அது உருவானது. ஆனால் இன்றைக்கு பார்க்கிற பொழுது அதை விட தாண்டி 2 மடங்காக அதிகரிக்கிற ஒரு சூழலுக்கு அது தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் புரிந்திருக்கிறோம். ஆனால்தான் நம்முடைய தொழிற்சாலைகளிலிருந்து வருகிற கழிவுகள், நம்முடைய வீடுகளிலிருந்து வருகிற கழிவுகள், அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஈவேஸ்ட் என்று சொல்லப்படுகிற மின் கழிவுகள் ஒரு பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுது அதனுடைய மேலாண்மையை நாம் செய்தாக வேண்டும். இன்றைக்கு நம்முடைய நாடு எத்தகைய உத்தியை பயன்படுத்துகிறது என்றால், நம்ம ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல் ஐஐடி போன்ற நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கி அதை பற்றி ஆராய்ச்சிகளை மிகவும் முனைப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அதற்கு ஒரு பெரிய தீர்வை நாம் கண்டாக வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்றால், இந்த மாதிரி ஈவேஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த மின் கழிவுகளை சேகரித்து அதை சரியான முறையில் பதப்படுத்தி அதிலிருந்து வெளியே வருகிற அத்தகைய லெட், குரோமியம், கேட்மியம் என்று சொல்லப்படுகிற பொருள்களை மீண்டும் எடுத்து அதை ரீசைக்கிள் என்று சொல்லப்படுகிற மறுசுழற்சி முறைக்கு இன்றைக்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இது போன்ற நச்சுப் பொருட்கள் மீண்டும் குப்பையாக மாறுகிற பொழுது அது உணவு சைக்கிள் வழியாக நம்முடைய மக்களுக்கு பெரிய ஆபத்தை தரும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு அந்த ரீசைக்கிளிங் முறையில், அந்த மறுசுழற்சி முறையில் அதை பயன்படுத்துகிறோம். அதையும் தாண்டி இத்தகைய இந்த எலக்ட்ரானிக் பொருள் என்று சொல்லப்படுகிற இந்த மின் பொருள்களில் அதிகமான இயற்கை வளங்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு வகையில் பார்க்கிற பொழுது நம்முடைய நாடு இயற்கை வளங்களை அதிகமாக வைத்திருக்கிறது. அதுவும் சிறப்பாக இந்த தாது பொருட்களை அதிகமாக வைத்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இது மாதிரி ஒரு கம்ப்யூட்டரோ அல்லது வேறு எந்த பொருள்களையோ நாம் செய்ய இந்த மாதிரி இயற்கை வளங்கள் நம்மளை விட்டு அழிந்து விடுகின்ற இந்த சூழ்நிலையில் அது மறுசுழற்சி மூலமாக இதை நாம் உருவாக்குகிற பொழுது நாம் நிச்சயமாக இத்தகைய ஈவேஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த மின் குப்பைகளை மேலாண்மைப்படுத்துவதோடு இல்லாமல் மறுசுழற்சி முறையில் இதை நாம் ஒரு நல்ல ஒரு பயனுள்ள பொருளாக உருவாக்குகிற பொழுது இந்த தாது பொருள்களை நாம் மறுசுழற்சி செய்வதோடு இல்லாமல் நம்முடைய பொருள்களை பாதுகாக்கிற ஒரு சூழலுக்கு அது வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்து இன்றைக்கு விலை உயர்ந்த பொருள்களும் இந்த மின் குப்பையில் இருக்கிறது. தங்கம், இல்லை செலினியம் என்று சொல்லப்படுகிற சில்வர் போன்ற பொருள்களும் அது இருக்கிறது என்பதை இன்று பார்க்கிற பொழுது, ஆனால் தான் இன்றைக்கி ஐஐடி போன்ற நிறுவனங்களில் அந்த தங்கத்தை எளிதாக எடுத்து அதை பயன்படுத்துகிற முறை இன்றைக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால்தான் ஈவேஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த மின் குப்பை, அது குப்பையாக இருந்தால் கூட அதை சரியான முறையில் அதை மேலாண்மைப்படுத்துகிற பொழுது அது பயனுள்ள பொருளாக உருவாகிறது என்ற அந்த சூழலை வைத்துக்கொண்டு இதை சிறப்பாக நல்ல பயனுள்ள முறையில் இந்த மறுசுழற்சி முறையை நாம் ஏற்படுத்துகிற பொழுது நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு சிறந்த வளமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது குப்பையாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் இவ்வாறு உத்திகளை பயன்படுத்துகிற பொழுது அது வளமான பொருள்களாக மாறுகிற அந்த சூழல் இருப்பதனால் நாம் இத்தகைய உத்திகளை பயன்படுத்தி இந்த ஈவேஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த மின் குப்பையை நம்முடைய நாட்டினுடைய வளமாக மாற்றக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம் வருகிற பொழுது நிச்சயமாக இந்த பயணம் அது ஒரு வெற்றியாக இருக்கும். ஏனென்றால் நம்ம நாட்டை போன்ற இத்தகைய சூழ்நிலையில் பல வகையான பொருள்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனுடைய மறுசுழற்சியின் மூலமாக நிச்சயமாக ஒரு நல்ல பயனுள்ள பொருளாக மாற்றக்கூடிய ஒரு உத்தியை நாம் செய்தாக வேண்டும். அதன் மூலம் இந்த ஈவேஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த மின் குப்பை நமக்கு ஒரு சிறந்த ஒரு பயனுள்ள பொருளாக மாறக்கூடிய ஒரு சூழலில் இருப்பதோடு இல்லாமல் நாம் இதனால் வருகிற ஆபத்தை தவிர்த்து விடுகிறோம் என்பது நம்முடைய இந்தியாவிற்கு ஒரு பேராக அமையும்.